டியர் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். டுடே நம்ம வந்து தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். 2022ஆம் ஆண்டில் நடந்ததான இஓ எக்ஸாமுடைய ஒரு கொஷின் தான் நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கவிஞர் தேனரசன் கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. கவிஞர் தேனரசனை பற்றி 7th புக்கில் வந்து நம்மளுக்கு வந்து 7th செகண்ட் டேர்மில் வந்து நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அவர் எழுதினதான நூல்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்வாசல், பெய்து பழகிய மேகம், வெள்ளை ரோஜா, இது மூன்றுமே வந்து அவர் எழுதினதான நூல்கள். அப்போ மலை பற்றிய பகிர்தல்கள் தான் வந்து அவர் எழுதாத நூல்கள். ஸோ அதுதான் ஆன்சர். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுமொழி, தனிமொழி இதெல்லாம் பற்றி எல்லாமே நியூ 10th புக்கில் இலக்கணத்தில் கேட்டிருப்பாங்க. அதனுடைய எடுத்துக்காட்டே வந்து 8 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இலக்கணத்தில் நம்ம புக் பேக் இலக்கணத்தில் படிக்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதில் கொடுத்ததான எடுத்துக்காட்டை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். மோஸ்ட்லி அந்த எடுத்துக்காட்டு தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கொஷினில் வந்து கேட்பாங்க எக்ஸாம்ஸில். காலம் கடந்த பெயரச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பண்பு தொகையா, உவமை தொகையா, வேற்றுமை தொகையான்னு கேட்டிருக்காங்க. காலம் கடந்த பெயரச்சம் வந்து நம்மளுடைய ஆன்சர் வந்து வினைத்தொகை. இதுவும் வந்து 9th புக்கில் இலக்கணத்தில் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய ஓல்டு புக்கில் இருக்கிறதான ஒரு கொஷின். ஓல்டு 10th புக்கில் பாஞ்சாலி சபதத்தில் இருக்கிறதான ஒரு கொஷின். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன். நெக்ஸ்ட் கொஷின், காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யாருன்னு கேட்டிருப்பாங்க. யார் அப்படின்னா திருவிக்கா. இது வந்து நம்மளுடைய நியூ 6th புக்லேயும் இருக்கும், ஓல்டு புக்கிலும் இதை பற்றினதான செய்திகள் வந்து இருக்கும். தேங்க்யூ.